إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக இறைவன் வணங்க தகுதியுள்ளவன் நித்திய ஜீவன் அல்லாஹ்வுக்கு சொந்தமாக அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தார்களோ அனைவர் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் கிருபையும் என்றும் எப்போதும் உண்டாகும் என்று வேண்டியிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பு ஏற்றவர்களாக அவனுக்கு விருப்பமான அந்த மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் அடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு விடயங்கள் நினைவுபடுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மனிதன் மறக்கக்கூடியவன், பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை மறந்து விடுவான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த நினைவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ்வின் வானவர்கள். இந்த வானவர்களை பற்றி நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் இரண்டாவது விடயமாக இந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடிய அவனது படைப்பாக இருக்கக்கூடிய இந்த வானவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். 6 விடயங்களில் ஒன்று விடுபட்டால் கூட முழுமையான ஈமானை நாம் பெற முடியாது. அந்த அடிப்படையில் இந்த வானவர்கள் என்பவர்கள் யார், அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வானவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை பற்றிய விளக்கத்தை சுருக்கமாக இந்த உரையில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு அதாவது மனிதர் வருகின்றார். அவர் நீண்ட தூரம் பயணித்தவர் போன்று இருக்கின்றார். ஆனால் அவருடைய முகத்திலே களைப்பை காணவில்லை. அந்த மாணவர் வந்து, அதாவது அந்த மனிதர் வந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக தன்னுடைய காலோடு காலை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலோடு நெருக்கமாக காலை வைத்து அமர்ந்து சலாம் சொல்லி அமர்ந்தார். அமர்ந்துவிட்டு அந்த மனிதர் கேட்கின்றார், இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள், இஸ்லாத்துடைய கடமையை பற்றி சொன்னார்கள், சரியாக சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். அருகில் இருந்த நபித்தோழர்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. கேள்வியை கேட்டுவிட்டு தானே பதிலையும் சொல்கின்றார். என்ன இது என்ற ஒரு ஆச்சரியத்தோடு அவர்கள் பார்க்கின்றனர். மீண்டும் 2வது முறையாக ஈமான் என்றால் என்ன என்று கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய அந்த விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றனர். சரியாக சொன்னீர்கள் என்று மீண்டும் அந்த மனிதர் சொல்லுகிறார். 3வது தடவையாக இஹ்சானை பற்றி கேட்டார். அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை கொடுத்தார்கள். சற்று நேரம் அமர்ந்துவிட்டு அந்த மனிதர் எழுந்து சென்று கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்துக்கு பிறகு நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வந்து போனவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வும் நீங்களும் தான் அறிவீர்கள், எங்களுக்கு என்ன தெரிய போகிறது என்று கேட்டு அந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள். வந்து போறவர் யார் தெரியுமா? அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்து போனார்கள். நீங்கள் இஸ்லாத்தை பற்றி எவ்வாறு விளக்கம் கேட்க வேண்டும், எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர் உங்களுக்கு கற்றுத்தந்தார் என்ற செய்தியை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பாடமாக சொன்னார்கள். இந்த செய்தியை நீங்கள் புரட்டி பாருங்கள். சஹீஹ் முஸ்லிம் பாகம் 1 இறை நம்பிக்கை என்ற பாடத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. 1வது ஹதீஸை நாம் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் நாம் நமக்கு தெரியும், ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி
அல்லாஹ். இரண்டாவது விடயமாக ஈமானுடைய விடயத்தில் மலாயிக்காமார்களை பற்றி நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மலாயிக்காமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லித் தந்த விடயங்களை இப்போது பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதற்கு முன்னதாக சூரத்துல் பக்ரா 285வது வசனத்திலே இந்த வானவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்அனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். என்ன சொல்கிறார் ரப்பல் ஆலமீன்? நம்முடைய இந்த தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை முழுமையாக நம்பிக்கை கொள்கிறார். அரைமுறை நம்பிக்கை அல்ல, முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்று நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். மூமின்கள் யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ள ஆசைப்படுகின்றார்களோ, மூமின்களாக இருக்க வேண்டும் என்று நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். அதே போன்று இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அவருடைய மலாயிக்காமார்களையும் அவருடைய வேதங்களையும் இறை தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். அந்த இறை தூதர்களில் எவரையும் நாங்கள் பிரித்து விட மாட்டோம். இவர் இறை தூதர் அல்ல, இவர் இறை தூதர் என்று நாங்கள் யாரையும் பிரித்து விட மாட்டோம் என்றும், இறைவனே உன்னுடைய வேத வசனங்களை நாங்கள் செவியுற்றோம், உனக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்பட்டோம். ஏனென்றால் உன்னுடைய பாவமீட்சி, அதாவது பாவம் மன்னிப்பை கோருகின்றோம். ஏனென்றால் உன்னிடமே நாங்கள் மீள வேண்டியது இருக்கிறது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த 285வது வசனம் இந்த செய்தியை அப்படியே நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வசனத்திலே இரண்டாவதாக சொல்லப்பட்ட விடயம் என்ன? மலாயிக்காமார்கள். இந்த மலாயிக்காமார்களை பற்றி இப்போது நாம் புரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, இவர்கள் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டார். ஜின்னினத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்பால் படைத்தார். இந்த வானவர்களை ஒளியினால் படைத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒளியால் படைக்கப்பட்ட இந்த வானவர்கள் இவர்கள் சொற்றான உடல் அமைப்பை கொண்டவர்கள், மென்மையான உடல் அமைப்பை கொண்டவர்கள். இவர்கள் வேண்டிய விதத்தில் அவர்கள் வருவார்கள், தோற்றம் தருவார்கள். ஆனால் இவர்கள் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல. இவர்களுக்கு ஊனும் இல்லை, உறக்கமும் இல்லை, குடும்பமும் இல்லை. இவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தொழுவதும் அவனை திக்ர் செய்வதும் தான் இந்த மலாயிக்காமாருடைய வேலை. அல்லாஹ்வை தொழுது கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, எந்த நேரமும் திக்ரோடு இருப்பார்கள். இதுதான் அவருடைய பணியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் சென்றார்கள் அல்லவா? அந்த விண்ணுலக பயணத்திலே நிறைய காட்சிகளை அவர்கள் பார்த்தார்கள். முதலாவது வாரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இரண்டாவது வாரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படியாக 7வது வாரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். எல்லா இறை தூதர்களுக்கும் சலாம் சொல்லி அவர்களும் சலாம் சொன்னார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள், வரவேற்றார்கள் அவர்கள். இப்படியாக சென்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காட்சிகளை பார்த்தார்கள். அதில் ஒன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய வளமான இறை இல்லம் கொண்டு வந்து காட்டப்பட்டது. இந்த வளமான இறை இல்லம் என்று சொன்னால் என்ன? இந்த பள்ளியை பார்த்த உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இந்த பள்ளி யாருடைய பள்ளி, எதற்காக இது இந்த இடத்தில் இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த பள்ளி தான் அல்லாஹ்வுடைய அமரர்கள் வானவர்கள் தொழக்கூடிய பள்ளி இது. ஒரு நாளைக்கு 70,000 வானவர்கள் தொழுவார்கள். வானவர்களை கணக்கு போட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய ஜபானியாக்கள், அல்லாஹ்வுடைய வானவர்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்பதை இந்த நபிமொழி நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது.
புகாரிலே நீங்கள் 3207வது மொழியாக இதை புரட்டி பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு 70,000 வாரங்கள் தொழுவார்கள். ஆனால் ஒரு நாள் தான் தொழுவார்கள். மீண்டும் அவர்கள் வரவே மாட்டார்கள். ஆனால் ஒரு நாளும் தொழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படியானால் எப்படி கணக்கு போடுவது பார்த்தீர்கள்? ஒரு நாளைக்கு 70,000 வாரங்கள் தொழுகின்றார்கள் என்று சொன்னால் ஒரு நாள் தொழுவர்கள் மீண்டும் எந்த காரணத்தை கொண்டும் எப்போது வரமாட்டார்கள் என்று தெளிவாக சொன்னார்கள். அப்படியானால் இன்று வரைக்கும் எத்தனை கோடி கணக்கு போட முடியுமா? இதுதான் அல்லாஹ்வுடைய வாரவர்கள். அவர்கள் தொழக்கூடிய பள்ளியால் பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளி வாரத்தில் இருக்கிறது. இந்த பள்ளியிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளியிலே தொழக்கூடியவர்கள் போக ஏனையவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றார்கள், திக்ர் செய்த வண்ணமாக இருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய வசனம் 38வது அத்தியாயத்தினுடைய 164 மற்றும் 165வது வசனங்கள் சொல்கிறது. அதே வானவர்கள் சொல்கிறார்கள், வமா மின்னா இல்லா லஹு மகாமும் மஅலூம் வமா மின்னா இல்லா லஹு மகாமும் மஅலூம் வ இன்னா லனஹ்னு ஸாஃபூன் வ இன்னா லனஹ்னு முஸப்பிஹூன். என்ன சொல்கிறார்கள் வானவர்கள்? மலக்குகள் கூறுகின்றார்கள், எங்களில் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட பணி இருக்கிறது. எங்களில் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட பணி இருக்கிறது. அந்த பணியை நாங்கள் செய்வதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற அணிவகுத்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி இருக்கின்றோம்? அணிவகுத்து சஃப்பு சஃப்பாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்போது அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் என்று எதிர்பார்த்த வண்ணமாக நாங்கள் இருக்கின்றோம் என்று அல்லாஹ்வுடைய அவர்கள் சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கிறது. பாதர்களே, இப்போது அவருடைய பணியை நான் பார்க்கிறேன். நமக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இப்போதும் தொடர்பு இருக்கிறது. இப்போது நான் சொல்கின்றேன், இந்த உரையை கேட்பதற்காக வேண்டி நான் மிம்பருக்கு வந்தவுடனே அங்கே பிரதான வாயில்களில் இருக்கக்கூடிய வானவர்கள், பேர் பட்டியலை எழுதுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய வானவர்கள் அந்த பேர் பட்டியல் ஏடுகளை மூடிவிட்டு அவர்கள் உரையை கேட்ட வண்ணமாக உள்ளே வருவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்போது? இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மா நடக்கக்கூடிய பள்ளிகளிலே மிம்பருக்கு இமாம் வந்தவுடனே அமர்ந்தவுடனே ஏடுகளை மூடிவிட்டு அவர்கள் உள்ளே வருவார்கள், பயானை கேட்டுக்கொண்டே வருவார்கள். நீங்கள் புரட்டி பாருங்கள், சஹீஹுல் புகாரி 3211வது புரட்டி பாருங்கள். இப்போது நம்மோடு தான் இருக்கின்றார்கள். இந்த உரையை அவர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய நான் சொல்லவில்லை, ரப்புடைய தூதர் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, நம்மோடு கூட குடிக்காட்டு இருக்கின்றார், நமக்கே தெரியாது. நம்மை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்டிருக்கக்கூடிய ஒளிகாட்டம் போடி இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக நாமெல்லாம் தாயுடைய கருவறையில் இருந்தோம் அல்லவா? அந்த தாயுடைய கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் 4வது மாதம் வானவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்துகின்றார் தாயுடைய கருவறை. அந்த வானவர் வந்து 4 விஷயங்களை அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் உத்தரவின் பிரகாரம் எழுதிவிட்டு ரூஹை ஊதிவிட்டு சென்று விடுகிறார். என்ன விடயம் அது? இந்த அடியான் செய்யக்கூடிய செயல்கள், இவருடைய வாழ்வாதாரம், இவர் எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே பூமியிலே வாழ்வார், இந்த அடியான் நல்லவனா கெட்டவனா, 4 விடயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அவர் சொந்த கருத்தாக எழுதவில்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் எழுதிவிட்டு ரூஹை ஊதிவிட்டு அவர் சென்று விடுகிறார். எங்கே தொடங்குகிறது அல்லாஹ்வுடைய அமரருடைய வேலை? தாயுடைய கருவறையிலே நமக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது. அடுத்ததாக இந்த பூமியிலே பிறந்து விட்டோம் அல்லவா? அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்கிறது பாருங்கள். இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். 3233வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது, நாம் இந்த பூமியிலே பிறந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு பாதுகாப்பாளர்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். யாருக்கு பாதுகாப்பாளர்கள்? ஒவ்வொரு அடியாருக்கும் பாதுகாப்பாளர்கள் இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பாளர்கள் இல்லை என்று சொன்னால் நம்மால் வாழ முடியாது. எப்போ நாமெல்லாம் அடிபட்டு சென்றிருப்போம். இப்போது இருக்கக்கூடிய சூழலில் இந்த வாகனங்கள் இந்த மாதிரி கூடுதலாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போ அடிபட்டு மரணம்
அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கிறதை பாருங்கள். வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வயுர்சிலு அலைக்கும் ஷிஃபலா ஹத்தா இதா ஜாஅ அஹதுல் மௌத் தவஃபத் ருசுலனா வஹும் லா யுஃபர்ரிதுன். என்ன சொல்கிறார் ரப்பல் ஆலமீன்? அவன் தன்னுடைய அடியார்களை அடக்கியே ஆளுகின்றார். அடக்கித்தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பாதுகாப்பாளர்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார். யாருக்கு பாதுகாப்பாளர்கள்? நமக்கு. நம்மோடு கூடி இருக்கக்கூடிய பாதுகாப்பாளர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். நண்பாளர்களே, அவர்கள் உங்களில் ஒவ்வொருவரையும் மரண காலம் வரையும் பாதுகாத்து பின்னர் அவரை மரணிக்க செய்கிறார்கள். அதில் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். வகும் நான் இப்படித்தும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். அதில் கரெக்டாக இருப்பார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. நாம் ஒரு வாகனத்திலே போய் கொண்டிருக்கிறோம். அந்த வாகனத்தில் ஒரு எக்ஸிடென்ட் பண்ணிருக்கோம். 10 பேர் போறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 10 பேர் போற இடத்துல 2 பேர் அந்த ஒருவன் எப்படி தப்பி விட்டார்? எப்படி தப்பினார்? எப்படி அவர் தப்ப முடியும்? இந்த வசனத்தை 6வது அத்தியாயத்துடைய 61வது வசனத்தை அந்த இடத்திலே சேர்த்து வைத்து பாருங்கள். கண்டிப்பாக கரெக்ட். சரியா? ஏன்? மரண காலம் வரையும் பாதுகாப்பது அவர்களுக்கு வேலை. அதான் அவர்களுக்கு பொறுப்பு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர்கள் அந்த இடத்திலே அடிபட விட மாட்டார்கள். அப்படி அடிபட்டாலும் குறுக்கு போகாது. அதிலே அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். இதுதான் அவர்களுக்கு பொறுப்பு. இந்த பொடிகாட்டுடைய பொறுப்பு என்ன? மரண காலம் வரையும் பாதுகாப்பது. அதற்கு பிறகு மரண காலம் இந்த நிமிடம் தான் என்று வந்தால் அந்த இடத்திலே அவர்களுக்கு உயிர் வாங்கப்படும். இதுதான் அவருடைய வேலை. மேலும் நாம் செய்யக்கூடிய நன்மைகள், தீமைகள், செயல்பாடுகள், பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நல்லதை பேசினால் நல்ல கேள்வி எழுதப்படும். தீமையை பேசினால் தீமையான ஏடு, அதாவது பதியக்கூடிய ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும். இதையும் அல்லாஹ்வுடைய திருமறை சொல்கிறது. வஇன்ன அலைக்கும் லஹாஃபிலின் கிராமின் காத்திபின் யஅலமுன மா தஃஅலூன். என்ன சொல்கிறார் ரப்பல் ஆலமீன்? நிச்சயமாக உங்கள் மீது காவலர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மலக்குகளில் உள்ள கண்ணியமிக்க எழுத்தாளர்கள். சாதாரணமானவர்கள் அல்ல, கண்ணியமிக்க எழுத்தாளர்கள். நீங்கள் செய்பவர்களை தவறாதவர்கள் அறிந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடயம் கூட தப்பாது. எதை பேசுகின்றோமோ, எதை செய்கின்றோமோ அத்தனையும் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் புகாரி, அதாவது சஹீஹ் அல் குர்ஆனிலே 83வது அத்தியாயத்துடைய 10 தொடக்கம் 18வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இது அவர்களுக்கு வேறு. அடுத்ததாக, இந்த மாணவர்கள் பூமிக்கும் வானத்துக்கும் இடையே எப்படி வந்து போகின்றார்கள்? அவர்களுக்கு இந்த வாகனம் இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் அதையும் திருமறை குர்ஆன் சொல்கிறது. அவர்களுக்கு இறக்கை இருக்கிறது, இறக்கைகள் இருக்கிறது. அந்த இறக்கைகள் மூலமாக தான் அவர்கள் வேகமாக வந்து போகின்றார்கள். திருமறை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன் ஊலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ வர்பா யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். என்ன சொல்கிறார் ரப்பல் ஆலமீன்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. வானங்களையும் பூமியையும் அவனே படைத்தான். யாரும் படைக்கவில்லை, ரப்புதான் படைத்தான். மலக்குகளை தன்னுடைய தூதை கொண்டு போகிறவர்களாகவும் ஆக்கினார். யாரை ஆக்கினார்? தன்னுடைய தூதை செய்தியை கொண்டு வரக்கூடியவர்களாகவும் மலக்களை ஆக்கினார். அது மட்டுமல்ல, அவர்கள் 2 3 4 இறக்கைகளை உடையவர்களாக இருக்கின்றார்கள். எத்தனை இறக்கைகள்? 2 இறக்கைகள் உடையவர்களும் உண்டு, 3 இறக்கைகள் உடையவர்களும் உண்டு, 4 இறக்கைகள் உடையவர்களும் உண்டு. அவன் விரும்பியதை தன்னுடைய படைப்பில் அதிகரிப்பார். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவர். திருமறை குர்ஆன் 35வது அத்தியாயத்துடைய 1வது வசனம் சொல்கிறது. அப்ப அவர்கள் எப்படி வந்து போகின்றார்கள் என்று சொன்னால், இறக்கைகள் மூலமாகத்தான் இந்த பூமிக்கு வருகிறார்கள். அவர்கள் போவது வருவதெல்லாம் இறக்கைகள் மூலமாக. அப்படியானால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை இறக்கைகள் என்று பார்க்கின்ற போது அவர்களுக்கு மட்டும் வித்தியாசமான இறக்கைகள் 1 2 அல்ல, 4 அல்ல. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
2-3 தான் வேகமா வர முடியாது. 600 இறக்கைகள் மின்னல் வேகத்தில் வந்துருவாங்க. மிக வேகமாக வருவாங்க. தூது செய்தி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் உண்டு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் நாம் நல்லடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த விதாயத்தை, அந்த பாக்கியத்தை தர வேண்டும். மரணிக்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தைகள் ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி? திருமறை குர்ஆன் அத்தியாயம் 41 வசனம் 9 தொடங்கி 31 வரை இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இன்னல் லதீன காலு ரப்புனா அல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. என்ன சொல்றாங்க ரப்பல் ஆலமீன்? எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ்தான், அவன் ஒருவன்தான் என்று அதன் மீது உறுதியாக நிலைத்திருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வானவர்கள் வந்து, அதாவது மரணிக்கக்கூடிய நேரத்தில் வானவர்கள் வந்து அவர்களை நோக்கி என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள். எப்படி இருக்கும் என்பார்கள். அந்த நேரம், எந்த நேரம்? மரணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மலக்கள் வந்து ஆறுதல் சொல்வார்கள். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் பால் நீங்கள் செல்லுங்கள் என்று ஆறுதல் சொன்னால் எப்படி இருக்கும்? மரண நேரத்தில் வானவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆறுதலை சொன்னால் எப்படி இருக்கும் என்பார்களே. அப்ப நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்காமல் அந்த கடமைகளை சரியாக செய்து மக்களோடு நல்ல முறையில் வாழ்ந்தால் நிச்சயமாக அந்த கடமை, அந்த பணிக்காக வேண்டி, அந்த நல்லதை செய்வதற்காக வேண்டி இந்த வானவர்கள் நமக்கு ஆறுதல் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாவம் செய்யக்கூடிய மக்கள் நாம் மிக மிக பெரிய பாவங்களை எல்லாம் செய்திருக்கின்றோம் மாதவர்களே. இந்த பாவிகளாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய வானவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். யார் பிரார்த்தனை செய்கின்றார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அரசை சுமக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 8 பேர் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் மாதவர்களே. அல்லாஹ்வுடைய அரசை சுமக்கக்கூடியவர்கள் 8 பேர் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்கிறது. வல் மலக் வலா அர்ஜாயிகா வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா. என்ன சொல்கின்றார் ரப்பல் ஆலமீன்? மலக்குகள் அதன் கோடியில் இருப்பார்கள். அன்றைய நாளில் உங்கள் இறைவனின் அரிசி 8 வாரங்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கிறது. 69வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம். அல்லாஹ்வுடைய அரிசி சுமக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? 8 பேர் சுமந்து கொண்டிருப்பார்கள். இந்த 8 வாரங்களும் அல்லாஹ்வுடைய இந்த அடியார்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சூழ இருப்பவர்களும் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி செய்கின்றார்கள்? அரசை சுமந்து கொண்டிருப்பவர்களும் அதனை சுற்றி இருப்பவர்களும் தங்கள் இரட்சகரின் புகழை கொண்டு அவரை துதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் அவனை விசுவாசிக்கின்றார்கள். மேலும் விசுவாசம் கொண்டோருக்காக வேண்டி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி அவர்கள் தேடுகின்றார்கள் தெரியுமா? எங்கள் இறைவனே, நீ கருணையாலும் அறிவாலும் ஒவ்வொரு பொருளையும் விசாலமாக அறிந்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, ஆகவே தௌபா செய்து உன்னுடைய, அதாவது அடியார்கள் நேர்வழியை பின்பற்றியவர்கள் யாரெல்லாம் தௌபா செய்கின்றார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக யார் இருக்கின்றார்கள் தெரியுமா? அரசை சுமக்கக்கூடியவர்கள் 8 பேரும் அவர்களை சூழ இருக்கக்கூடிய பாவங்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். நமக்கே தெரியாத பாவங்களே, நமக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அரசை சுமக்கக்கூடியவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்படிப்பட்ட செயல்பாடு உள்ளவர்கள் தான் நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்ற ஈமான் கொண்டிருக்கின்றோமே, அந்த வானவர்கள் தான் அவர்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு உரியவர்களாக நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் அனைவரையும் சேர்த்து புரிவாராக. வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹ்.
ஈமான் கொள்ளவர்களிடத்தில் இரண்டாவது விடயத்தை நாம் பார்க்கிறோம். மலாய்க்காமார்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் இவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் என்று சொன்னால் யார், இந்த வாரங்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் ஈமான் கொள்வது லேசாகிறது. அந்த அடிப்படையில் அடுத்ததாக நாம் பார்க்கிறது, இந்த வாரங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பல யுத்த களங்களில் இறங்கியிருக்கிறார்கள், போர் செய்வதற்காக இறங்கியிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் பதில் யுத்தத்தை பற்றி. ஹிஜ்ரி 2வது வருடம் அபூ சுஃபியான் தலைமையிலே பெரிய ஒரு வர்த்தக குழு அனுப்பப்படுகிறது ஷாம் நாட்டுக்கு. இவர்களை தாக்குவதற்காக வேண்டி, அழித்தொழிப்பதற்காக வேண்டி மதீனாவில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபித்தோழர்களையும் அழித்தொழிப்பதற்காக பெரிய ஒரு யுத்தம் செய்வதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டோடு தன்னுடைய பணக்காரர்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை ஷாமுக்கு சேர்ந்து விட்டு வரும்படி அனுப்பினார். எந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எட்டிய உடனே அதை தடுப்பதற்காக வேண்டி அந்த படையோடு, கூட்டாளிகளோடு, நண்பர்களோடு வந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரைவில் ஏன் இவர்களை கொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தார். இவர்களிடம் இருக்கக்கூடியவர்கள் 313 இருக்கிறது. அவர்கள் அபூ ஜஹல் தலைமையிலே வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 1000க்கு மேற்பட்டவர்கள். குதிரை படையெல்லாம் இருக்கிறது அவர்களிடம். மிகப்பெரிய படை தளத்தோடு வருகின்றார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த நேரத்திலே உன்னை வணங்கக்கூடிய சொற்ப கூட்டம் தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த யுத்தத்தில், இந்த போர்க்களத்திலே நாங்கள் வடிந்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு யாருமே இல்லை. யா அல்லாஹ், எங்களை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மழையை இறக்குகின்றார், தூறலை இறக்குகின்றார், குட்டி தூக்கம் அவர்களுக்கு கொடுக்கின்றார், தூங்குகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் போராடுகிறார்கள். பாதவர்களை பதில் களத்தை மிகப்பெரிய வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். அந்த போராட்ட களத்திலே அல்லாஹ்வுடைய ஜபானியாக்கள் 3000 பேர் அனுப்பப்படுகிறார்கள். களத்திலே குறித்தவர்கள் 1000 பேர் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டார்கள். அந்த எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு நேரடியாக கண்டார்கள். அவர்கள் திருமலை குர்ஆன் அடித்து சொல்கிறது, வலகத் நஸரக்குல்லாஹ் பிபத்ரி வ அன்தும் மஸில்லத்துன் ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன் இன் தகூலு லில் முஃமினீன அலை யக்ஃபியக்கும் ஐ யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாதாதி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸலீன். என்ன சொல்கின்றார் ரப்பல் ஆலமீன்? பத்ரில் நடந்த போரில் நீங்கள் எதிரிகளை விட ஆயுதத்திலும் தொகையிலும் குறைவாக இருந்ததை எண்ணி பாருங்கள். அந்த சமயத்திலே நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அவருக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நபியே, அப்பொழுது நீங்கள் நம்பிக்கையாளர்களை நோக்கி வானத்தில் இருந்து இறங்கிய 3000 மலக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு உதவிக்காக அனுப்பியது போதாதா என்று கேட்டதை ஞாபகப்படுத்துங்கள். எத்தனை பேர் வந்தார்கள்? 3000 படை இறங்கியது, 1000 பேர் களத்திலே குதித்தார்கள், சின்ன பின்னமாக்கப்பட்டார்கள். இந்த மாதிரி பல யுத்தங்களில் அவர்கள் இறங்கியிருக்கிறார். நமக்கு அவர்களுக்கு என்ன தொடர்பு? அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்காக இறங்கி இருக்கின்றார்கள் களத்துக்கு. அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, நேரம் சென்று கொண்டிருக்கிறது, சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். தாய்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். கல்லடிப்பட்டு மீண்டும் கவலையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லையை தாண்டி நீண்ட தூரம் வந்தார்கள். எல்லையை தாண்டி மேலே அண்ணாந்து பார்த்தார்கள். மேகம் நிழலிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிழலிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மேகத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். சலாம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, ஸலாம் அலைக்கும் பதில் சொல்லிவிட்டு வானவ தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்,
நீங்கள் தாயிற்கு போய் சொன்னதையும் அவர்கள் செய்ததையும் படைப்பாளர் பார்த்துக் கொண்டிருந்தார். உங்களுக்கு உதவியாக என்னோடு கூட இருக்கக்கூடிய மலைகளுக்கு பொறுப்பான இந்த வாரவரை அனுப்பியிருக்கின்றார். அவர் உங்களோடு பேசுவார். மலைகளுக்கு பொறுப்பான வாரவர் பேசுகின்றார். சலாம் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இருக்கக்கூடிய 2 மலையை பிடுங்கி அவர்களை அழித்து விடுகின்றேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேணாம், செய்ய வேண்டாம். இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவருடைய சந்ததிகள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒன்றுமே செய்து விடாதீர்கள். இதுவரையில் அவர்கள் அடிபட்டு காயத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம என்ன சொல்லுவோம்? அடிச்சு நோய் போட்டுருங்க, 2 மலையை தூக்கி போட்டுருங்க. அல்லாஹ்வுடைய கருணை மிக்க நபி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்றுமே செய்கிறார்கள். எந்த செய்தி நீங்கள் புகாரியிலே 3231 மொழியாக பாருங்கள். நண்பர்களே, கடைசியாக ஒன்றே சொல்லி முடிக்கின்றேன். இப்படிப்பட்ட மாணவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து வரக்கூடிய மாணவர்கள், அல்லாஹ்வுடைய வேதனையை கொண்டு வரக்கூடிய மாணவர்கள், இப்படியாக இருக்கக்கூடிய மாணவர்கள், அருளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அருளை கொண்டு வரக்கூடியவர்கள் நம்முடைய வீடுகளுக்கு வராமல் இருப்பதற்கு 2 காரணம் உண்டு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னது? ஒன்று, நாய்கள் உள்ள வீடுகளுக்குள் அவர்கள் வரமாட்டார்கள். 2வது, உருவப்படங்கள் உள்ள வீடுகளுக்கும் அவர்கள் நுழைய மாட்டார்கள். இதுவும் என்னுடைய கருத்து அல்ல. புகாரி நீங்கள் புரட்டுங்கள், 3127 மொழி பாருங்கள். 2 விடயங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நுழையவே மாட்டார்கள். ஒன்று, நாய்களை வைத்து நாம் முன்னுக்கு வைத்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக வரமாட்டார்கள் வீடுகளுக்குள்ளே. 2வது, உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் அவர்கள் வரமாட்டார்கள். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அனாவசியமாக நாய்களை வைத்திருக்க கூடாது. 2 காரணத்துக்கு அவனை வளர்ப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒன்று, கால்நடைகளை பார்ப்பதற்காக வேண்டி நாம் காவல் இடங்களிலே வைத்துக் கொள்ள முடியும். கால்நடைகள் விவசாய பண்ணைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி வளர்க்க முடியும். இன்னொன்று, வேட்டையாடுவதற்காக வளர்க்க முடியும். அதை தவிர அழகுக்காக வேறு எந்த நோக்கத்துக்காக வளர்க்க முடியும். அப்படி வளர்த்தால் கீராட்டு நன்மைகள் இழக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மாணவர்களை பற்றி ஓரளவு நாம் தெரிந்து கொண்டோம். எதை தெரிந்து கொண்டோமோ, எதை அறிந்து கொண்டோமோ, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய அந்த தபானியாக்களை நாம் ஈமான் கொண்டு எந்தெந்த விடயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு படித்திருக்கின்றாரோ அத்தனை விடயங்களையும் சரியான முறையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த அடிப்படையில் நன்மைகளை செய்து கடைசியாக நாம் பார்த்தோம் பாருங்கள். நமக்கு ஆறுதல் சொல்ல வருவார்கள் மலக்குகள் என்று சொன்னோம். அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய மலக்குகள் நமக்கு சலாம் சொல்லி ஆறுதல் சொல்லி இந்த பூமியை விட்டு நம்மை அனுப்பக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தால் எப்படி இருக்கும்? அந்த பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். வல்ல நாயன் நம் அனைவருக்கும் துணை புரிவார்.